गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लस राम राम वेलकम टू भोजनालय तमिழ் இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி பால் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் சோ வந்து இது வெச்சு நம்ம ஒரு டெசர்ட் தான் பண்ண போறோம் சூப்பரா இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் பிடிச்ச நம்ம எல்லாரும் சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் நிறைய பேர் வீடியோ பார்க்கல இல்லனா சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிண்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சிண்டேல்னா நமக்கு ரெகுலரா வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் சோ இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி பால் ஆர்டினரி பால் தான் நான் டோன்டு மில்க் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஃபுல் க்ரீம் மில்க் இருக்குன்னா நீங்க அதுவும் எடுத்துக்கலாம் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம் சோ நான் இன்னைக்கு என்கிட்ட டோன்டு மில்க் தான் இருக்குங்கிறதுனால நான் டோன்டு மில்க் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் மேல ஒரு டம்ளர் ஜாஸ்தியா இருக்கிற அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நான் ஒரு 3ல இருந்து 4 பேர் சாப்பிடுற மாதிரி பண்ண போறேன் நீங்க சப்போஸ் நிறைய வேணும்னா குவாண்டிட்டி அதுக்கு ஏத்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான் இந்த பாலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பொங்க விடணும் பொங்கினதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் இப்போ பால் நல்லா பொங்கி வர போகுது சோ வந்து எப்பயும் போல நம்ம நார்மலா பால் காய்ச்சற மாதிரி தான் பொங்கி வந்த உடனே பாருங்க லைட்டா பொங்கின உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்து என்ன பண்ண போறோம்னா எல்லா கடையிலுமே இது கிடைக்கும் கஸ்டர்ட் பவுடர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இது வந்து நிறைய ஃப்ளேவர்ல கிடைக்கும் வெனிலா மேங்கோ ஸ்ட்ராபெரி பைனாப்பிள் அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ல கிடைக்கும் ஸோ நான் இன்னைக்கு இந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன் இது நிறைய பிராண்ட்ல கிடைக்கிறது சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே இந்த கஸ்டர்ட் பவுடர் கிடைக்கும் இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இந்த பாலை கொஞ்சமா ஒரு கிண்ணத்துல ஊத்தி நான் ஆற வச்சுக்கிறேன் இது ஆறினதுக்கு அப்புறமா இப்போ நிறைய இல்லை கொஞ்சமா தான் ஒரு 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் பால் இருக்கிற மாதிரி இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும் அதாவது ஃபுல் பாலையும் நம்ம எடுக்கல ஜஸ்ட் கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் வச்சுக்கோங்களேன் எடுத்துட்டு இருக்கோம் இது 2 நிமிஷம் ஆறட்டும் ஆறினோன்னா நான் காமிக்கிறேன் இப்போ இந்த பால் நல்லா ஆறிடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த பேக்கெட் நான் காமிச்சேன் இல்லையா கஸ்டர்ட் இது கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பால்ல போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும் இது வந்து கார்ன்ஃப்ளவர்ல தான் பண்ணிருக்கு ஸோ வந்து இது நம்ம வந்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும் பால் சூடா இருக்கும் பொழுது இது நம்ம போட்டோம் அப்படின்னா கட்டி தட்டிக்கும் அப்படியே வந்து ஜெல்லி மாதிரி ஆயிடும் ஸோ பால் வந்து கண்டிப்பா ஆற வச்சு தான் போடணும் பச்சை பால்லையும் போடலாம் நான் வந்து ஆற வச்ச பால் காய்ச்சி ஆற வச்ச பாலில் தான் நான் வந்து போடுவேன் ஸோ அதுதான் வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் ஸோ அதனால இது வந்து காய்ச்சி அந்த நம்ம காய்ச்சின பால்லே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருந்தேன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா இப்போ கட்டி இல்லாமல் கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து கார்ன்ஃப்ளவரில் தான் பண்ணியிருப்பா ஸோ வந்து அது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ திரும்ப நம்ம இந்த பால் காய்ச்சிருக்கோம் இல்லையா இதில் அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ இந்த காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை அப்படியே இதில் விட்டுக்க போகிறோம் விட்டுட்டு இதை கட்டி இல்லாமல் மெதுவாக அப்படியே கலந்துக்க போகிறோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் வந்து நான் கண்டிப்பாக சேர்க்கணும்னு சொல்லலை ஜஸ்ட் எனக்கு பிடிக்கும் இந்த கலர் நல்லா இருக்கும் அந்த ரீசன்னால நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ளேவர் அதாவது மேங்கோ ஃப்ளேவரோ இல்லை வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோ அந்த மாதிரி வாங்கிட்டேன் அப்படின்னா அதுலேயே வந்து அந்த கலர் வந்துடும் இது நம்ம வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கியிருக்கோங்கிறதுனால ஒயிட்டாக இருக்குது ஸோ வந்து இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்க போகிறோம் இது அப்படியே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் இப்போது இது திக்காக ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நீங்கள் 2 நிமிஷம் கலரிண்டே இருந்தேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக திக்காயிடும் இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ இப்போது இந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு சுகர் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க நான் ஒரு 10-12 டேபிள் ஸ்பூன் கலந்துக்க போகிறேன்
இப்போ சுகரும் போட்டாச்சு. சுகர் கொஞ்சம் கரையிற வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வச்சுக்கணும். கரைஞ்சிருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்க. ஸோ இப்போ சுகர் கரைஞ்சிருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரீசரில் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுட்டு நல்லா சில் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது ஒரு 2-3 ஹவர்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, இது ஒரு டெக்ஸ்சர் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு. சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு. இப்போது ஆல்ரெடி நான் மாதுளம்பழம் உதுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பாருங்க, மாம்பழமும் ஆப்பிளும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி கிரேப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம இதில் கலந்துக்க போகிறோம். முதல்ல மாதுளம்பழம், நெக்ஸ்ட்டு ஆப்பிள். ஆப்பிள் வந்து நீங்கள் வேக்ஸ் ஆப்பிளாக இல்லாமல் இருந்ததுன்னா தோலோட கூட கட் பண்ணிக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தோலை எடுத்துகிட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிரேப்ஸு, இதையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பர் யம்மி ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுது. எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ வந்து இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்காம குங்குமப்பூ மட்டும் சேர்த்துருக்கோம் கார்னிஷிங்காக. கொதிக்க வைக்கும்பொழுது நம்ம குங்குமப்பூ சேர்த்துருக்கோம். இது மேலே உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது பாதாம் முந்திரி அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு நம்ம ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், ஜூஸ்லாம் நிறைய சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ இதுவும் ஒரு வித்தியாசமான டெசர்ட்டு கம். இது வந்து ஒரு சில்லுன்னு ஒரு ட்ரிங்க் மாதிரி. உங்களுக்கு வந்து இதை மில்காக சாப்பிட்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கலாம். இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி நீங்கள் பவுலில் சர்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கோ. ஸோ எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி தான். இப்போ வெயிலுக்கு நம்ம எப்படியும் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவோம். ஸோ வந்து ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கஸ்டர்ட் மில்காக பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வெயிலுக்கு இந்த மாதிரி ஹோம்மேடான ரெசிபிஸ் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணுவேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.